ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். இது நான் உங்கள் நண்பன். நம்மளோட இந்த ஷோவோட செகண்ட் வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காரு. அது என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா, மேகதாதுவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, பேசுவோம். மேகதாதுவை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நேற்று வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட கர்நாடகாவில் கொடகு அப்படின்ற பிளேஸில் வந்து காவேரி உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து கிட்டத்தட்ட கர்நாடகாவில் 50%, தமிழ்நாட்டில் 50% இந்த ரிவர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கர்நாடகாவில் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 டேம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் மேட்டூர் அப்படின்ற ஒரு டேம் இருக்குது. இது எக்ஸாக்டான டேட்டாவான்னு எனக்கும் தெரியாது, என்ன திட்டாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட சஜஷன் என்னன்னு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வேறு எதாவது இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு. பட் என்னோட மனசு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ கர்நாடகாவோட அந்த மேகதாது அப்படின்றது உண்மையான பேர் வந்து மேகேதாட்டு அப்படின்வாங்க. அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நம்ம காவேரி ரிவரை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அங்கே மேகேதாட்டு அப்படின்னு நேம் வச்சாங்க. சேம் டைம் இதோட என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக இல்லாமல் என்னோட சொல்யூஷன் என்னென்னா, மேகதாட்டில் அவங்க டேம் கட்டாமல் போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து 410 கிலோமீட்டர் 470 கிலோமீட்டர் 410 கிலோமீட்டர் சம்திங் வந்து காவேரி ஓடிட்டுருக்கு. ஸோ நாமளும் இந்த 410 கிலோமீட்டரை வச்சுக்கிட்டு வெறும் ஒரு டேமை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பொலிட்டிஷியன்ஸ் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க ஆகட்டும், ஃப்யூச்சரில் ஆட்சியில் வரவங்க ஆகட்டும், யாராக இருந்தாலும் இது சண்டை போடுறதை விட்டுட்டு இதுக்கான சொல்யூஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நாமளும் இந்த 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஒரு டேமை ப்ரொடக்ஷன் கட்டினாலும் ஸோ இந்த மழை காலத்தில் வேஸ்ட்டாக போகிற தண்ணி எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறட்சியான காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஹாப்பியோடு சொல்லிக்கிறேன். ஸோ நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் என் மனசால் பட்டதை சொல்கிறேன். உங்களுக்கு இதை விட பெட்டரான ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம பாமக கட்சியோட தலைவரான டாக்டர் ராமதாஸ் சாரை வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. இப்போயும் வந்து கரெக்டாக அந்த மேகதாதுக்காக போராடிட்டு இருக்காரு. ஸோ அந்த அவரோட வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளோவா கிடைக்காது. இது என்னோட ஸ்டேட்மெண்ட். ஸோ மனசில் பட்டதை சொல்லிட்டேன். மேகதாது பற்றி பேசிட்டேன். நீங்கள் திட்டினாலும் சரி, சிரித்தாலும் சரி, இல்லை நல்லபடியாக கமெண்ட் பண்ணாலும் சரி, நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு டாபிக் கொடுங்க, நான் அதை பற்றி பேச போகிறேன். இந்த டாபிக் பற்றி ஏன் நான் லென்த்தாக பேச மாட்டேங்க, இதை பற்றி